ஹலோ மக்களே, இப்போ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, வஞ்சர மீன் சேல்ஸ் பண்ணுறதுக்காண்டி மார்க்கெட்டு கொண்டு வந்திருக்கோம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது டவுன் மீன் மார்க்கெட்டு. டவுன் மீன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இது ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டு. ஹோல்சேல் மார்க்கெட்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஹோல்சேல் மார்க்கெட் கிடையாது. இந்த கடற்கரை பகுதியிலேருந்து ஏலத்தில் போய் மீன் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு சில வியாபாரிகள் ஒவ்வொரு ஊருக்காக போய் ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் கொண்டு போய் மீனை கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டு தான் இது நாங்கள் என்ன பண்ணோன்னா, எங்கள் போட்டு நேற்று கடலுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது வரத்துக்கு லேட் ஆகிடுச்சுன்னா வரத்துக்கு 9 மணி ஆகிடுச்சு. அதனால் எங்களால் அங்கே மீன் விற்க முடியாது. காரணம், வியாபாரிகள் இருக்க மாட்டாங்க அந்த டயத்தில். அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த மீனை ஃபுல்லாக நாங்கள் மார்க்கெட் கொண்டு வந்திருக்கோம். மார்க்கெட் கொண்டு வந்து இப்போ இந்த மார்க்கெட்டில் இந்த மீன்களோட விலைகளெல்லாம் எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க உள்ள மார்க்கெட்டில் போய் என்னென்ன மீன் என்ன விலை போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபுல் விவரம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியும். சரிங்களா? வாங்க மார்க்கெட்டில் போகலாம். இப்போ மார்க்கெட் போயிட்டுருக்கோம். இப்போ வியாபாரிகள்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகள் இன்னமும் வந்து கொண்டே இருக்காங்க. இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் எண்ட் டைம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கெலாம் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடும். அந்த 4 to 8க்குள்ளேயே எல்லா மீன் எவ்வளோ மீன் வந்தாலும் சேல்ஸ் ஆகிடும். அதனால தாங்க இந்த மார்க்கெட்டுக்கு மீன் விற்க நாங்கள் வருவோம். இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா சில்லறை வியாபாரிகள் அதிகமாக வருவாங்க. சில்லறை வியாபாரிகள்னால் பார்த்துட்டு இப்போ உதாரண வெலை மீன் ஒரு 5 கிலோ, முரல் மீன் 5 கிலோ, வாழை மீன் 5 கிலோ, சுவாப்பாறை மீன் 5 கிலோ, ஊடகம் 5 கிலோ, அந்த மாதிரியான ஒரு 5 கிலோவாக வாங்கிட்டு போய் அவங்கவுங்க சொந்த ஏரியாக்களில் வியாபாரம் பார்ப்பாங்க. வியாபாரம் பார்க்குறதுனால அதனால தான் அவங்கள நாங்கள் சில்லறை வியாபாரின்னு சொல்லுவோம். இப்போ அவங்க மீன் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. என்னென்ன ரேட்டு, என்ன மீன் ரேட்டு